எர்ணாகுளம் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைக்கிறார். ஜெயக்குமார், என்ன நடந்தது? எந்த பெட்டியில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு? யாருக்கேனும் காயம் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா? ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திர மாநிலம் அனக்காப்பள்ளி ரயில் நிலையத்தை கடந்த சில நிமிடங்களிலேயே 2 பெட்டிகளில் தீ விபத்தானது ஏற்பட்டது. உடனடியாக பயணிகள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு அபாய சங்கிலியை இழுத்த நிலையில் ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் உடனடியாக ரயில் எலமஞ்சலி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கு தயார் நிலையில் காத்திருந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் ஒரு விஜயவாடாவை சேர்ந்த ஒரு பெண் பயணி உயிரிழந்த நிலையில் மற்ற பயணிகளை அனைவரையும் பத்திரமாக காப்பாற்றினர். உடனடியாக இந்த ரயில் விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 4 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 பெட்டிகள் முற்றிலும் தீயில் எரிந்தது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றுள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த தீ விபத்தின் காரணமாக ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். உடனடியாக சக பயணிகள் எச்சரிக்கை செய்து ரயிலை நிறுத்தியதால் பெரும் பேரழிவிலிருந்து பயணிகள் உயிர் பிழைத்ததாக அங்கு இருந்த பயணிகள் தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் அனிதா சம்பவம் குறித்து ரயில்வே அதிகாரியிடம் பேசி மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே மற்றும் மாநில போலீசார் தீவிர விசாரணை நடத்த இருப்பதாகவும் இந்த விபத்தில் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து முழு விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று உள்துறை அமைச்சர் அனிதா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.